வணக்கம் மக்களே. காதல், குடும்பம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறப்ப வர்ற வழி இருக்குதே அப்பா, அது ஒரு மிகப்பெரிய யுத்தம். ஒரு பக்கம் உசுரா நேசிக்கிற காதல், இன்னொரு பக்கம் நம்மையே நம்பி இருக்கிற குடும்பம். இதில் எதை விடுறது எதை தொடுறது, இந்த மாதிரி ஒரு எமோஷனலான நம்ம நெஞ்ச உழுக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை போராட்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துற ஒரு தரமான நாவலை பற்றி தான் இன்னைக்கு அலச போகிறோம். வெல்கம் டு த வீடியோ. இதயரேகை, பட்டுக்கோட்டை பிரபாகரின் உன்னத படைப்பு. என்னை விட்டு விலகி விடாதே. காதலா, கடமையா? தமிழில் வெளிவந்த ஒரு சில நல்ல புத்தகங்களையும் நாவல்களையும் மக்கள்கிட்ட அறிமுகம் செஞ்சு வாசிக்கிற பழக்கத்தை அதிகமாக்குற விதமா நம்ம சேனல்ல ஒவ்வொரு புத்தகங்களா தேடி கண்டுபிடிச்சு அந்த புத்தகத்தை பத்தின அறிமுகத்தை கொடுத்து அதோட அந்த புத்தகத்துக்கான மதிப்புரையும் செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த புக்கோட லிங்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து உங்க எல்லாரையும் படிக்க வச்சு ஆனந்தமடைய செய்யறது தான் நம்மளுடைய நோக்கம். அதனால நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒரு நல்ல புத்தகங்களை எடுத்து மதிப்புரை செய்யற வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் புக்ஸ் லவ்வர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முதல்ல இந்த புத்தகத்துடைய பெயரையும் யார் எழுதுனாங்க, எந்த வருஷம் வெளிவந்தது அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். தமிழ் நாவல் உலகத்துல ஒரு பேரை சொன்னாலே ஒரு வேகம், ஒரு சுவாரஸ்யம் வரும்னா நிச்சயமா அது நம்ம பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் தான். அவர் எழுதக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் சரி, வசனங்களும் சரி, அப்படியே ஒரு சினிமா பார்க்கறத போல நம்ம கண்ணுக்குள்ள விஷுவல்ஸா விரியும். 1990களில் வெளிவந்த அவருடைய மாஸ்டர் பீஸ் நாவலான இதய ரேகை அப்படிங்கிற நாவலை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த நாவல் சுமார் 300 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். ஆனா நம்புங்க, படிக்க ஆரம்பிச்சா ஒரு இடத்துல கூட புக்கை கீழே வைக்கிற எண்ணமே நம்மள யாருக்குமே வராது. அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் இந்த நாவல். சரி, இந்த நாவலுக்குள்ள இருக்கிற கதையோட சுருக்கத்தை முதல்ல பார்க்கலாம். இந்த கதை ஹியூமன் டச் பிளாட்ல அமைஞ்ச ஒரு அருமையான கதை அப்படின்னே சொல்லலாம். சரி, கதைக்குள்ள போங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இது வெறும் கதை மட்டும் இல்லைங்க. நம்ம வீடுகள்லயும் நமக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் கதையா எழுதப்பட்டிருக்கு. இந்த நாவல் முழுக்கவே ஹீரோவுடைய மன போராட்டம், சமூகத்துல அவரை சுத்தி நடக்கிற விஷயங்கள் மற்றும் சமூக கட்டுப்பாடுகள், உறவுகள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் அப்படின்னு ஒரு மனுஷன் என்னவெல்லாம் அனுபவிப்பானோ அதெல்லாம் ரொம்ப உயிர்ப்பா கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஹீரோவுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த திருப்பங்கள், அதாவது ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது பாருங்க. அட பாவிகளா, இவனுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு படிக்கிற நம்மளே ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட கதை ஃபுல்லாவே ஆசிரியர் கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு கேரக்டர்ஸுடைய மனநிலை, அவங்களோட தியாகம் மற்றும் சமூக பொறுப்பு அப்படின்னெல்லாம் நம்மள இந்த நாவல் ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டருக்குள்ளேயே கூட்டிட்டு போச்சுன்னே சொல்லலாம். இந்த நாவலுடைய ரைட்டிங் ஸ்டைலையும் ஹைலைட்ஸை பத்தியும் பார்க்கலாம். பட்டுக்கோட்டை பிரபாகர் சாருடைய எழுத்து நடையை பத்தி நான் சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஒரு நாவல் ரைட்டர்னா எப்படி இருக்கணும், அவருடைய கதைகளை எப்படி கொண்டு போகணும், எந்த எழுத்து நடையில இருந்தா பீப்புள்ஸோட மனநிலையோட சரியா கனெக்ட் ஆகும் அப்படின்னுலாம் தெரிஞ்சு ரொம்பவே சுவாரஸ்யமா எழுதக்கூடியவர் தான் நம்ம பட்டுக்கோட்டை பிரபாகர். இந்த நாவல்லையும் ஒவ்வொரு காட்சியும் அவ்வளவு ஸ்பீடு, சம்பவங்கள் ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா வேகமா நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல கூட நிச்சயமா உங்களுக்கு சலிப்பே தட்டாது. நாவல் முழுக்கவே காதல், குடும்பம், எமோஷனல் அப்படின்னு எல்லாம் தெரிக்க விட்டுருப்பாரு. கதை அப்படின்னு வந்துட்டா ஏதோ சாதாரணமான கதையா இல்லாம அன்னைக்கு இருந்த சமூகத்தோட பொருளாதார நிலை, குடும்ப அழுத்தம் அப்படின்னு எல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் மனிதனோட வழிய ஆணித்தரமா அப்படியே யதார்த்தமா பதிவு பண்ணியிருக்காரு. அதோட இந்த நாவல்ல ஒவ்வொரு எபிசோடு முடியும் போதும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் ஒவ்வொரு சீன் முடியும் போதும் எகிர வச்சிருக்காரு. அடுத்ததா இந்த புத்தகத்து மேலான நம்மளுடைய விமர்சன பார்வையை பார்க்கலாம். நாவல் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களுமே சூப்பர் தான். இருந்தாலும் ஒரு வாசகனா ஒரு சில விஷயங்களை நான் இங்க பதிவு பண்ணியே தான் ஆகணும். ஒரு சில இடங்கள்ல வசனங்கள்லாம் ஓவர் சினிமேட்டிக்கா இருக்குதோ அப்படின்னு நினைக்க தோணுது. அதே மாதிரி கேரக்டர்ஸோட மன போராட்டங்களை
ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கிறதால கொஞ்சம் லென்த்தியா போயிருச்சோ அப்படிங்கிற ஃபீல் கூட வரத்தான் செய்யுது. ஒரு சிலருக்கு என்னடா ரொம்ப இழுக்கிறாங்களே அப்படிங்கிற சலிப்பு கூட வரலாம். ஆனா இந்த மாதிரியான டீடைலிங் தான் இந்த கதைக்கான உயிர் நாடி அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சுருக்கமா இந்த நாவலை பத்தி சொல்லணும்னா, இது வெறும் மையால மட்டும் எழுதப்பட்ட ஒரு நாவல் கிடையாது. ரத்தமும் சதையுமான மனித உணர்வுகளால பின்னப்பட்ட ஒரு காவியம் அப்படின்னே சொல்லலாம். காதலுக்கும் பொறுப்புக்கும் நடுவுல தவிக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கைய அப்படியே பிரதிபலிக்கிற, படிக்கிறவங்க மனசுக்கும் ரொம்ப நெருக்கமா காட்டப்படுற ஒரு பவர்ஃபுல்லான படைப்பு. ஆசிரியர் பட்டுக்கோட்டை பிரபாகரோட கதை சொல்லும் திறனுக்கு இந்த புத்தகம் ஒரு நல்ல மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த இதய ரேகை அப்படிங்கிற நாவலை உங்கள யார் படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி பட்டுக்கோட்டை பிரபாகர் சாரோட வேற எந்த நாவல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த நாவலை படிக்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல இந்த புக்கோட லிங்கை கொடுக்குறோம். படிச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே அதே சந்தோஷத்தோட இருங்க. மறுபடியும் ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தோட மதிப்புரையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.